திருக்கார்த்திகை விரதம் அப்படின்னு சொல்லப்படுறது. பரணி தீபம் எப்போது திருவண்ணாமலையில் ஏற்றப்படுகிறதோ அப்போது தொடங்கி மறுநாள் கார்த்திகை நட்சத்திரம் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றுவாங்க இல்லையா, அப்போது வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய விரதம் தான் கார்த்திகை விரதம். இது யாருக்காக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானுக்காக வழிபாட்டு முறைகளில் வந்ததான் இந்த கார்த்திகை விரதம். பிரதி மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களும் உண்டு. கார்த்திகைக்கு விரதம் இருக்கக்கூடியவங்களும் உண்டு. மகா கார்த்திகை, தீப கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்த்திகையில் மட்டும் விரதம் இருந்தாலே முழு பயனும் கிடைக்கும். எப்படி இருக்கணும்னு கேட்டால், பரணி தீபம் ஏற்றிய உடனே என்ன ஆகிடணும், விரதம் தொடங்கிடணும். உணவு இருந்தக்கூடாது. இல்லை என்னால் ஒரு நாள் முழுவதும் உணவு இருந்த முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒருவேளை உணவாக எடுத்துக்கலாம். ஆனால் பரணி தீபம் போட்டதுக்கப்புறம் எடுத்துக்காதீங்க. காலை உணவு வேணால் எடுத்துக்கோங்க. முருகப்பெருமானை நினைத்து அவருடைய பாடல்கள், எவ்வளோ பாடல்கள் இருக்குது. திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், இந்த மாதிரி எல்லா பாடல்களில் ஏதோ ஒரு பாடல் எடுத்து நீங்கள் பாராயணம் செய்து முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு மலர்களால் அர்ச்சனை செய்து சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி, அதே மாதிரி நெய்வேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா பாலினால் செய்யப்பட்ட நெய்வேத்தியம் வச்சிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். விரதத்தை மாலை நேரத்தில், திருக்கார்த்திகை அன்று மாலை நேரத்தில் நிறைவு செய்து கொள்ளலாம்.